அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் குழந்தை பிறப்பு சார்ந்த வகையில் ஒரு சர்ஜரி பண்ணி குழந்தை பிறக்கிறது, அதாவது என்னென்னா இது வந்து நார்மல் டெலிவரி இல்லைங்க, ஒரு அறுவை சிகிச்சை, ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஒரு சர்ஜரி பண்ணி குழந்தை பிறக்கக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஜாதகத்தை காட்டியிருக்கேன். இவங்க வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகர் தான். பர்டிகுலராக சொல்லணுன்னா, இப்போ நான் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் இவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்தது. இவங்களுக்கு வந்து கடைசி நாள் வரைக்கும் நார்மல் டெலிவரி ஆகிரும் அப்படின்னு தான் வந்து டாக்டர் சொல்லியிருந்தாங்க. பட் திடீர்னு வந்து இல்லைங்க, நம்ம சர்ஜரி தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி கடைசியாக சர்ஜரி பண்ணியிருக்காங்க. பட் இயல்பாகவே ஜாதகப்படி வந்து சர்ஜரி பண்ணுறதுக்கு உண்டான கொடுப்பனை எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். 5ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 8 மற்றும் 12 இந்த வீடுகளுடைய தொடர்புகள் ஏற்படுத்தி, அதுக்கடுத்து வந்து செவ்வாய் மற்றும் ராகு இந்த 2 கிரகத்துடைய தொடர்புகள் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அறுவை சிகிச்சை மூலம்தான் வந்து குழந்தை பிறக்கும். இப்போ உங்களுக்கு ஆய்வுக்காக நான் காட்டியிருக்கக்கூடிய இந்த ஜாதகத்தை பார்த்துக்குங்க. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி குழந்தை பிறந்த ஜாதகம் நம்ம லைவில் பார்த்துருக்கோம். இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம். இவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் 5ஆம் பாவத்துடைய உபநட்சத்திரத்துடைய தொடர்புகள் நீங்கள் பார்த்துக்குங்க. 5ஆம் பாவ உபநட்சத்திரம் ராகுவாக இருக்குதுங்க ஃபஸ்ட்டு விஷயம், சரிங்களா? இந்த 5ஆம் பாவத்துடைய உபநட்சத்திரம் ராகு நின்ற நட்சத்திரம் கேதுவாக இருக்குது. இந்த கேதுவுடைய குறிக்காட்டி என்ன அப்படின்றத கொஞ்சம் பார்த்துக்குங்க. 5ஆவது வீடு குழந்தை பிறக்குன்றது சொல்லுது, கூட 8ஆவது வீடு குறிக்காட்டுதுங்க. ராகு கேது உள்ளே வந்து நமக்கு லிங்க் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம், 5ஆம் பாவத்துக்குள்ளே செவ்வாய்ன்ற கிரகம் இருக்குது, அதையும் கொஞ்சம் வந்து பார்த்துக்க வேண்டியது அவசியம். எனவே 5ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 8ஆவது வீட்டுடைய தொடர்புகள் 12ஆவது வீட்டுடைய தொடர்புகளும் காட்டுது. அதே மாதிரி 5ஆம் பாவத்து உபநட்சத்திரத்துடைய தொடர்பில் ராகு இருக்குது, 5ஆம் பாவத்துக்குள்ளே செவ்வாய் இருக்கிறதால இந்த ஜாதகருக்கு சர்ஜரி, ஒரு அறுவை சிகிச்சைக்கு பிறகு தான் வந்து இவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குது அப்படின்றத நம்ம வந்து இங்கே வந்து பார்க்கலாம். எனவே இது வந்து இந்த மாதிரியான ஜாதகங்களில் நிறைய ஜாதகம் நம்ம லைவில் பார்க்குற போது பாதி பேருக்கு இப்போதைக்கு பார்க்கக்கூடிய எல்லா ஜாதகத்துலேயும் வந்து பாதி பேருக்கு இந்த மாதிரியான தன்மையில் தான் வருது. அவங்களுக்கு அந்த ராகு கேதுடைய தொடர்புகள் உள்ள லிங்க் ஆகி, ராகு செவ்வாய் இந்த கிரகத்துடைய தொடர்புகள் உள்ள லிங்க் ஆகிட்டு, அதுக்கடுத்து வந்து நின்ற நட்சத்திரம் 8ஆவது வீடு 12ஆவது வீடு இந்த தொடர்புகளை ஏற்படுத்தும் போது அவங்களுக்கு வந்து திடீர்னு கடைசி நேரத்தில் சர்ஜரி பண்ணி தான் குழந்தை பிறக்கும் அப்படின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு அவங்களுக்கு இயல்பாகவே அந்த சர்ஜரி மூலம் தான் குழந்தை பிறக்குது அப்படின்றது அதில் இருக்கக்கூடிய விஷயம். எனவே இந்த பகுதியில் ஒரு மிக முக்கியமான ஒரு வீடியோ, 5ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 8, 12 இந்த வீடுகளை தொடர்புபடுத்தி ராகு ப்ளஸ் செவ்வாய் இந்த கிரகத்துடைய அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு சர்ஜரி மூலம் குழந்தை பிறக்கும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் 2 நாளைக்கு